பாராளுமன்றத்தில் போயிட்டு பொய் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர உண்மையிலேயே நீங்கள் சாதிச்சது என்ன? 2014 நரேந்திர மோடி கூட வந்திருந்தீங்கன்னு சொன்னா அவருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மினிஸ்ட்ரி கொடுத்துருப்பாரு. அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் கேபினெட் மினிஸ்டராக கூட ஆயிருக்கலாம். கேபினெட்லேயும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். டிஎம்கேக்கு வேறு வழி கிடையாது. இவர் எவ்வளோ பிளாக்மெயில் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு இவங்க கட்சிக்கு பணம் கொடுப்பாங்க, கூடவே உங்களுக்கு காசை கொடுத்து ஜெயிக்கவும் வச்சுருவாங்க. அதாவது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் சார், 17% கட்சி டிஎம்கேனுடைய கூட்டணியில் இருந்துக்கிட்டே மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாரோ அவருடைய இது போயிடுது, நம்பகத்தன்மை போயிடுது. தேங்காய் வயல் சமாச்சாரத்தில் அவர் இரட்டை நிலை எடுத்தாரோ அவருடைய நம்பகத்தன்மை போயிடுது. நேர்மை கொஸ்டின் மார்க் ஆகிப்போச்சு. அதே மாதிரி இன்னைக்கு வன்கொடுமைகள், அதாவது தலித் சமுதாயத்தின் மீது வன்கொடுமைகள், தலித் மக்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கட்சி இருக்குன்னு சொன்னால் அது டிஎம்கே. டிஎம்கே இருக்கிற வரைக்கும் தலித்துகளுக்கு நியாயமே கிடைக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அவங்களோட ஒட்டிகிட்டு இருக்கீங்க? அவங்களே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. விட்டுட்டு வெளியில் வர வேண்டியது தானே. விட்டுட்டு வெளியில் யார் உண்மையிலேயே பாடுபடுறாங்களோ அவங்க கூட இருக்க வேண்டியது தானே. எங்கே சொல்லியிருக்கு? நீங்கள் அந்த 10 மசோதா தானே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த 10 மசோதாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கா இனிமேல் 19 பல்கலைக்கழகங்களுக்கும் முதல்வர் தான் வேந்தர் அப்படின்னு எங்கேயும் போட்டிருக்க கிடையாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன். இப்போ நேற்று திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னது தான் ரொம்ப சென்சேஷனலான விஷயமா மாறி இருக்கு. திமுகவை நம்பியே அரசியல் பண்ண முடியாது, தேர்தலில் பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு வேணாலும் விசிக எடுக்கும், திமுக கூட்டணியில் அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு விசிக தான் ஒரு துருப்பு சீட்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நேற்று வெளியிட்ட காணொலி மூலியமாக பகிர்ந்திருக்காரு. அது மட்டும் அல்லாமல் அன்பு தொல்லைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு, எல்லாருமே திருமணத்துக்கு கூப்பிடுறாங்க, எல்லாருடைய திருமணத்திற்கும் வர முடியல, திருமணம்னு மட்டும் இல்லை காதணி விழா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாலே வர முடியல அப்படின்ட்டு சில விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்காரு. பட் மெயினாக சொன்னது நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். ஸோ இந்த கருத்துக்கள் எப்படி பார்க்குறது? வெளியில் வர்றதுக்கு உண்டான ஹிண்ட்டா இல்லை உள்ளுக்குள்ளே அங்கே ஏதாவது அன்பு தொல்லை மோதல்கள் ஏதாவது இருக்கா? எப்படி பார்க்குறது? நீங்கள் இந்த கேள்வியை கேட்பீங்கன்னு எனக்கு தெரியல, நான் எதிர்பார்க்கலை. அட்லீஸ்ட்டு இன்றைக்கி கேட்டுட்டீங்க. திருமாவளவன் மேலே எனக்கு பல குறைகள் இருக்குது, அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறேன். திருமாவளவன் நேற்றுக்கு அந்த 22 நிமிஷம் வீடியோ தனியாக ஒரு புலம்பி தீர்த்துருக்கிறார் இல்லையா, அதை நானும் பார்த்தேன். அதுலேருந்து ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரியுது, அவருக்கு உடல்நிலை அவ்வளவு ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். அந்த முந்தியெல்லாம் இருந்த அந்த துடிப்பு, ஆர்வம் அதெல்லாம் ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு. முக்கியமாக நான் அதில் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணது ஒரே ஒரு விஷயந்தான், கட்சிக்காரர்கள், கட்சியினுடைய ஆதரவாளர்கள் கட்சி தலைவர்கள் எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இப்போ காதுகுத்து திருவிழாவோ இல்லைன்னா ஒரு பெண் பூப்பெய்தின திருவிழாவோ அல்லது ஒரு மச்சினிக்கு வளகாப்பு திருவிழாவோ இதுக்கெல்லாம் கூப்பிடக்கூடாது. நீங்கள் என்னால் எல்லா இடத்துக்கும் வர முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் நீங்கள் கூப்பிடாதீங்க, நாங்கள் மாவட்டமாக போய் கட்சியை வளர்க்கணும், கட்சியை பரவலாக பல இடங்களுக்கு கொண்டு சேர்க்கணும், மற்றவர்களுடைய ஆதரவுகளை திருட்டணும், அதனால் அதுதான் நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அவருடைய கட்சியில் நார்மலி என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்சியில் ஒரு வட்ட செயலாளர் இருப்பாங்க, மாவட்ட செயலாளர் இருப்பார், அதுக்கப்புறமா எம்எல்ஏ எம்பி யாராச்சும் இருப்பாங்க. அவங்க தான் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பொன்முடி ஆகட்டும், இல்லைனா இங்கே துரைமுருகன் ஆகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன சமாச்சாரங்கள்லாம் கரெக்டாக போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. இப்போது பாரதிய ஜனதா கட்சியில் கூட அவங்க அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மக்கள் தொடர்புங்கிறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் போகும்போது தான், நல்லதோ கெட்டதோ, அதாவது பிறந்தாலும் சரி இறந்தாலும் சரி நம்ம அங்கே போயிட்டு மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் தெரிவித்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு நியமம். அதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பண்ணி தான் ஆகணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் என்ன ஆகிறது அப்படின்னா, எல்லோருமே திருமாவளவனை மட்டும்தான் கூப்பிடுறாங்க, பாக்கி யாரையுமே கூப்பிடுற மாதிரி தெரியல. அப்போ திருமாவளவன் எங்கெங்கெல்லாம் தான் போக முடியுது நீங்கள் சொல்லுங்கள் சார்? சிம்பிளாக சார், ஒரு நாளைக்கு 3 ஸ்டூடியோ போயிட்டு வர்றதுக்கு எனக்கே டயர்ட் ஆகிடுது சார். அவருக்கு டயர்ட் ஆகாதா சார்? அதுவும் ஊர் விட்டு ஊர் போயிட்டு வருதுன்னு சொன்னால் டயர்ட் ஆகாதா சார் அவருக்கு? ஒரே ஊரில் நான் இருக்கிறேன். அதனால் அவர் சொல்கிறது ரொம்ப கரெக்டு தான். ஆனால் பாருங்கள்,
திருமாவளவனுடைய அந்த இப்போ நான் அரசியலுக்குள்ள வரேன். திமுகவை நம்பியே இருக்க முடியும். திருமாவளவனுடைய அரசியல் நகர்வுகள் நீங்கள் பாருங்கள், தொடர்ச்சியாக தவறாகவே முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கண்டினியூஸாக தவறான முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வருஷம் முன்னால் தான் அவர் ஆரம்பித்தார், ஆஹா ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், இல்லைன்னா வந்து தலித்துகளுக்கு வந்து நியாயம் கிடைக்காது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு சமூக நீதி மாநாடு அப்படின்னு ஒன்று போடுறாரு. அதுக்கு டிஎம்கே கூப்பிட்றாரு. நீங்கள் யார் கூட இருக்கீங்களோ அவங்களுடைய சாயல் தான் உங்களுக்கு வரும். ஓகே, யூ ஆர் சீன் பை த கம்பெனி யூ கீப் வித் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. நீங்கள் யார் கூட இருக்கீங்க, நீ வந்து திருட்டு பணம் கூட சேர்ந்தீங்கன்னா நீ திருடம் தான். நீ பீடி குடிக்கிறவன் சாராயம் குடிக்கிறவங்களோட சேர்ந்தீங்கன்னா நீங்கள் அந்த இதுதான். நல்லவர்களோட சேர்ந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லவராக பார்க்கப்படுவீங்க. அப்படி தானே இருக்க போகிறது. திருமாவளவனுக்கு அந்த என்னை பொறுத்தவரைக்கும் திருமாவளவன் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாகவே இருக்கலை. என்றைக்குமே நேர்மையான அரசியல்வாதியாகவே இருக்கலை. அவர் தன்னுடைய கட்சிக்கும் நேர்மையாக இருக்கலை, தன்னை சேர்ந்த கூட்டணிக்கும் நேர்மையாக இருக்கலை. இதுக்கு முன்னால் அவர் வந்து மக்கள் நல கூட்டணி என்னமோன்னு வச்சுருந்தார் பாருங்க. அப்போது அவர் வந்து ஆர்எஸ்எஸ், அவர் இந்த பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் பற்றி ரொம்ப பிரமாதமாகலாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா ஒரேடியாக இந்த பக்கம் வந்துட்டார். அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் போயிட்டு என்னது மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று போட்டார். யாரை ஏமாத்துறதுக்காக நீங்கள் போட்டுறீங்க? மது ஒழிப்பு மாநாடில் யார் வந்தாங்க உங்கள் கூட? டிஎம்கே தானே வந்தாங்க. அப்போ டிஎம்கே அப்புறம் அவர் என்ன சொல்லுவார், டிஎம்கே கூட இருந்துக்கிட்டே நாங்கள் வந்து இதெல்லாம் சாதிப்போம் அப்படின்னாரு. இவ்வளோ வருஷமாக என்னையா சாதிச்சிங்க? 30 வருஷமாக நீங்கள் வந்து அரசியலில் இருக்கிறீங்க. 30 வருஷமாக நீங்கள் இந்த கட்சியில் என்ன சாதிச்சிங்க? இன்றைக்கும் அதே 6 சீட்டு, 2 பாராளுமன்ற தொகுதி, 6 சட்டசபை தொகுதி, அதில் 4 தொகுதிகள் தான் உங்கள் சின்னம், 2 சின்னம் வந்து டிஎம்கேனுடைய சின்னம், அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் சேரு. இவ்வளோ தானே உங்களுடைய தகுதி. அப்போ அந்த திமுகவை நம்பியே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னது அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து தேர்தலில் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம். இது வந்து என்ன சொல்கிறது, அது என்ன சொல்கிறது, அதை ஒரு எச்சரிக்கையாக இல்லைன்னா ஒரு பிளாக்மெயில் அப்படின்னு வேணால் சொல்லலாம் நீங்கள். அதாவது டிஎம்கேக்கு நல்லா தெரியும் சார், இவங்க வந்து எங்கேயும் போக முடியாதுன்னுட்டு. ஏன்னா இப்போ வந்து பாஜக அந்த பக்கம் வந்திருக்கு, இவருக்கும் பாஜகவுக்கும் இப்போதைக்கு ஆகாது. அப்புறமா முதல்லலாம் ஆகிட்டு தான் இருந்தது. வாஜ்பாய் பீரியடில் தான் ரொம்பவே க்ளோஸாக தான் இருந்தாங்க. இப்போது அவருக்கு வந்து ஆகாமல் இருக்குது. அதே மாதிரி இப்போ அங்கே போக முடியாது. விஜய் கட்சிக்கு போகலாமா வேண்டாமா, அங்கே கூட பாருங்கள் ஒரு நேர்மையை காமிக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்கணும், உடனே அந்த பக்கம் போயிருக்கணும். வெட்டு 1 துண்டு 2 அந்த மாதிரி அவர் வந்து டிசைட் பண்ணுறதுனா பரவாயில்ல. குழா நான் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், என்னுடைய உடல் இங்கே மனது அங்கே, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நேர்மை என்னங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய ஆகிடும். இன்றைக்கி 30 வருஷமாக இந்த கட்சியை நடத்தி உங்கள் கட்சி எந்த லெவலில் கொண்டு வந்து வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். 17% இருக்கிற தலித் மக்களுக்கு உங்களால் ஆன உதவி என்ன, அதை சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் அவங்களுக்கு வந்து இதுவாக இருந்திருக்கீங்களா, ஆதரவாக இருந்திருக்கீங்களா, குரல் கொடுத்துருக்கிறீங்களா? பாராளுமன்றத்தில் போயிட்டு பொய் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர உண்மையிலேயே நீங்கள் சாதித்தது என்ன? 2014 நரேந்திர மோடி கூட வந்திருந்தீங்கன்னு சொன்னேன்னா அவர் உங்களுக்கு ஒரு நல்ல மினிஸ்ட்ரி கொடுத்துருப்பாரு. அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் கேபினெட் மினிஸ்டராக கூட ஆகிருக்கலாம். கேபினெட்லேயே உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். எவ்வளவோ நல்ல நல்ல சமாச்சாரங்கள் நீங்கள் இந்த பிளாக்மெயில் அப்படிங்கிறது திருமாவளவனுக்கு வந்து பலிக்குமா? இப்போ சொல்லி விஷயம் பலிக்கும். ஏன் பலிக்காது தெரியுமா? ஏன் பலிக்கும் தெரியுமா? டிஎம்கேக்கு வேறு வழி கிடையாது. இவர் எவ்வளோ பிளாக்மெயில் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு இவங்க கட்சிக்கு பணமும் கொடுப்பாங்க, கூடவே உங்களுக்கு வந்து காசை கொடுத்து ஜெயிக்கவும் வச்சுருவாங்க. அதாவது டிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் சார், 17% கட்சி, 17% தலித்துகளுடைய கட்சி இருக்கிற ஒரு சமுதாயத்தினை ரெப்ரசன்ட் செய்ய போகிற ஒரு கட்சி இன்றைக்கி 2% கீழே வாக்குகள் வந்திருக்குது. ஆனால் அவங்களுக்கு பரவலாக எல்லா இடத்துலையும் வாக்குகள் இருக்குது. அதுக்காக தான் அவங்க வன்னியரசு கேட்குறாரு 25 இடம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. அது நியாயமான சமாச்சாரம் தான். 17% அப்படின்னு நீங்கள் மக்கள் தொகையில் இருக்கீங்க. 243 17% எவ்வளோ சார் ஆகும்? 40, 45, 50 சீட்டுகளுக்குள்ளே வரும் இல்லையா? 40 சீட்டு கேட்கலாமே, நீங்கள் தப்பு கிடையாது. ஆனால் அவங்க தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்குமா?
அதிக சீட்டுகள் கேட்கறது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், கண்டிப்பாக அதுக்கு தான் அவர் வந்து அடி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. என்னைக்கு அவர் வந்து டிஎம்கேனுடைய கூட்டணியில் இருந்துக்கிட்டே மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாரோ அவருடைய இது போயிடுது, நம்பகத்தன்மை போயிடுது. வேங்கை வயல் சமாச்சாரத்தில் அவர் இரட்டை நிலை எடுத்தாரோ அவருடைய நம்பகத்தன்மை போயிடுத்து. நேர்மை கொஸ்டின் மார்க் ஆகிப்போச்சு. அதே மாதிரி இன்னைக்கு இது வன்கொடுமைகள், அதாவது தலித் சமுதாயத்தின் மீது வன்கொடுமைகள், இன்னைக்கு ஆல் இண்டியாவில் நான் சொல்கிறேன், தலித் மக்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கட்சி இருக்குன்னு சொன்னால் அது டிஎம்கே தான். டிஎம்கே இருக்கிற வரைக்கும் தலித்துகளுக்கு நியாயமே கிடைக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அவங்களோட ஒட்டிகிட்டு இருக்கீங்க? அவங்களே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. விட்டுட்டு வெளியில் வர வேண்டியது தானே. விட்டுட்டு வெளியில் வந்து யார் உண்மையிலேயே பாடுபடுறாங்களோ அவங்க கூட இருக்க வேண்டியது தானே. திருமாவளவன் நான் சொல்கிறேன், பொய் சொல்லி தெரியுறீங்க, உங்களுடைய நம்பகத்தன்மை போயிடுச்சு, நீங்கள் ஒரு நேர்மையற்ற அரசியல்வாதிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் உங்களுக்கு இதனால் இந்த ஒரு நாள் சந்திக்கு வந்துட்டீங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ ஆளுநர் அவர்கள் வந்து துணைவேந்தர் மாநாடு வந்து நடத்த போகிறாரு. 25ஆம் தேதி வந்து நடக்க போகிறதா டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து வேந்தர்கள் கூப்பிட்டு மீட்டிங்லாம் வந்து 16ஆம் தேதி வந்து போட்டிருந்தாங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு எதிராக ஆளுநர் அவர்கள் மறுபடியும் வந்து களம் இறங்கியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை என்ன மாதிரியான இந்த விஷயத்தை வந்து பார்க்கறது? ஆளுநர் களம் இறங்கியிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது நார்மலாக நடக்கிறது தானே. அவங்க என்ன சொன்னாங்க? பட் இவர் வேந்தர் ஆயிட்டாரு. அதை தான் நான் சொல்ல வரேன். உச்சநீதிமன்றம் என்னென்ன பில்ஸ் பாஸ் பண்ணிச்சு சொல்லுங்கள். அந்த 10 பில்ஸ் தானே பாஸ் பண்ணிச்சு. அந்த 10 பில்ஸில் 10 மசோதாக்களில் 10 யூனிவர்சிட்டி இருக்குது. 10 பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும்தான் இவர் ஆளுநர், இவர் வேந்தர். ஓகே, பாக்கிக்கெல்லாம் ஆளுநர் தானே வேந்தர். அப்படி இருக்கும்போது ஆளுநர் தானே அதுக்கு வந்து மீட்டிங் போடணும். அதுதான் அவர் கரெக்டாக பண்ணிருக்கிறாரு. பட் ஆல்ரெடி ஒரு மீட்டிங் போறாமல் ஆல்ரெடி ஒரு மீட்டிங் வந்து ஸ்டாலின் அவர்கள், ஆமாம், அது அவருடைய சம்பந்தப்பட்ட அந்த 10 இதுக்கு மட்டும்தான் அவர் போட்டிருக்கிறாரே தவிர இதுக்கெல்லாம் அவர் போடவே இல்லையே. அதாவது உச்சநீதிமன்றம் தவறாக தன்னுடைய கொடுக்கப்படாத அதிகாரத்தை கொடுக்கப்பட்டதாக நினைத்து தவறாக பாஸ் பண்ணின அந்த மசோதாக்களுக்கு சம்பந்தப்பட்ட யூனிவர்சிட்டி மட்டும்தான் வேந்தர் முதல்வர். பாக்கி எல்லாத்துக்குமே வேந்தர் இன்னைக்கு ஆளுநர் தான். அந்த யூனிவர்சிட்டிஸுக்கெல்லாம் ஆளுநர் தான் எடுக்கிறதுக்கு முறை. அதில் போயிட்டு நீங்கள் இவர் முதல்வர் தலையிட முடியாது. சஸ்பென்ஸ் ஏதாவது நடக்குமா? ஒன்றும் நடக்காது. அது பாட்டு இந்த 10 செப்பரேட்டு, இதெல்லாம் வேறு. அப்படி தான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம். இதில் ஒன்றும் தப்பாக இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. கரெக்டாக முடிவு பண்ணிருக்கிறார். அதுக்காக ஆளுநர் வந்து ஏட்டிக்கு போட்டி பண்ணுறாரு, போட்டி பண்ணுறாருங்கிற மாதிரி நான் நினைக்கல. இந்த மீட்டிங்ஸ் எல்லாம், இந்த சந்திப்புகள் எல்லாமே, மாநாடுகள், வாட் எவர் யூஸே, நிர்வாக கூட்டம் சொல்லுங்கள், இது எல்லாமே வந்து டியூ இருக்குது. அது டியூ இருக்கும்போது இவர் நடத்துகிறார், அவ்வளோதான். அதாவது ஓகே, ஆளுநரும் காமிச்சிக்கிறாரு, நான் வந்து இன்னும் இங்கே வேந்தராக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் காமிச்சிக்கிறாரு. ஆல்ரெடி இங்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து மீட்டிங்லாம் போட்டு வேந்தர் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து ஆளுநர் துணைவேந்தர் மாநாடு வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ இங்கே ஸ்டாலின் அவர்கள் வேந்தர் ஆகிறதுக்கு உண்டான வேலை பண்ணும்போது அங்கே மாநாடு நடத்துறது அப்படிங்கிறது வந்து முரணால் இருக்குது. முரணா இல்லை, அவர் வேந்தர் ஆகிறதுக்கு மற்ற யூனிவர்சிட்டிஸ் தான், அந்த 10 யூனிவர்சிட்டிஸுக்கு மட்டும்தான் அவர் வந்து வேந்தர். பாக்கி இன்னும் இருக்கே 19 யூனிவர்சிட்டிஸில் இன்னும் 9 யூனிவர்சிட்டிஸுக்கு இவர் தான் வேந்தர். அப்படிங்கும்போது ஆளுநர் தான் வேந்தர். அதை வந்து அவங்க வந்து பண்ணலையே. இவங்க வந்து பில் போட்டு ஆளுநர் அதை உட்காத்தி வச்சு அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க 142 உபயோகம் பண்ணி அவர் பண்ணினாங்கன்னு சொன்னால் தான் அவர் வேந்தராக முடியும். அக்ராஸ் த போர்டு கிடையாது. அதாவது இனிமேல் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் அனைத்திற்குமே நீங்கள் தான் வேந்தர் அப்படின்ட்டு அவங்க சொல்லலை. இதுவே தப்பான முடிவு தான், உச்சநீதிமன்றத்தினுடைய தப்பான முடிவு தான். ஆனால் அதை இப்போ நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதாவது இப்போ வந்து அவங்க கியூரேட்டிவ் பெட்டிஷனுக்கு போகிறாங்க. கியூரேட்டிவ் பெட்டிஷன்னா சீர்திருத்த மனு போட போகிறாங்க. அது போட்டதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படிங்கிறது, அல்லது ஒரு 5 ஜட்ஜு அமர்வு 7 நீதிபதி அமர்வு இருந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத. ஏன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், உயர்கல்வித்துறை அப்படிங்கிறதே, பல்கலைக்கழகம்னா உயர்கல்வி தானே. உயர்கல்வித்துறைங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் படி தான் பல விஷயங்கள் அது நடந்து ஆகணும். ஏன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து அதுக்காக தான் நீங்கள் பார்க்க முடியும். பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,000 கோடி நிதி உதவி இருக்குது இல்லையா, அதாவது பட்ஜெட் ஒதுக்கீடு இருக்குது இல்லையா. உயர்கல்வித்துறைக்கு 8,000 கோடி ரூபா தான் நிதி ஒதுக்கீடு, அதாவது பட்ஜெட்டில்.
ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே பண்ணிவிடுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மானியமெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கும்போது நேச்சுரலி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னது தான் நடக்குமே தவிர மாநிலம் சொல்கிறது நடக்காது. இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்காமல் இவர் நானே வேந்தர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க சொன்னால் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஆளுநரை மட்டம் தட்டுற மாதிரி ஒரு முயற்சி பண்ணி ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் உடனே சந்தோஷப்படுறீங்க. இது உங்களுடைய அறியாமை அல்லது உங்களுடைய புரிதல் இன்மையை தான் விளக்குகிறது. நாளைக்கு அவங்க கியூரிட்டி பெட்டிஷன் போட்டு இதெல்லாமே உள்ட்டா ஆகிடும். கவலையப்பட வேண்டாம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உள்டாயிடும். நாடு தழுவிய இந்த குழப்பத்திற்கு, ஏன்னா குஜராத்லேயும் இந்த குழப்பம் இருந்தது, பஞ்சாப்லேயும் குழப்பம் இருந்தது, எல்லா இடத்துலையும் குழப்பம் இருக்குது. இந்த குழப்பம் கண்டிப்பாக இந்த நீதிபதி அமர்வு இருக்குது இல்லையா, அதாவது உச்ச நீதிமன்ற அமர்வில் இது வந்து முடிவு கட்டப்படும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ அந்த துணைவேந்தர் மாநாடு அப்படிங்கிறது, துணைவேந்தர் மாநாடு நடத்துவார் ஆளுநர், சாதாரணமாக நடத்தி. இந்த சைட்லேருந்து எதிர்ப்பு வருது. எதிர்ப்பு வந்தால் வரட்டும், எதுன்னு இருக்குது. ஏன்னா எங்கே சொல்லியிருக்கு, நீங்கள் அந்த 10 மசோதா தானே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த 10 மசோதாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கா இனிமேல் 19 கழகங்களுக்கும் முதல்வர் தான் வேந்தர் அப்படின்னு எங்கேயும் போட்டிருக்கா? கிடையாது. அதனால தான் கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்டே கிடையாது. 10 உங்களுக்கு 9 இங்கே, அவ்வளோதான். இது 9 நீங்கள் மாற்றுங்க. இந்த 9க்கு கூட நீங்கள் வந்து அதே மாதிரி மசோதா கொண்டு வாங்க. அது வந்து இவரை வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புவார். பிரசிடெண்ட் சும்மா உட்காந்து வச்சுருப்பாங்க. பாருங்கள், நீங்கள் அதான் நடக்க போகுது. அதனால் இது எந்த விதமான கிளாஷும் கிடையாது. ஆளுநர் தன்னுடைய கடமையை ரொம்ப கரெக்டாக பண்ணின்னு போயிட்டுருக்கிறாரு. முதல்வர் தன்னுடைய கடமையை தவறாக பயன்படுத்துகிறார், தன்னுடைய அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துகிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, அந்த சஸ்பென்ஸ் அதாவது சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடக்குமா சார்? ஏன்னா இப்போ இந்த மாநாடு வேற நடக்க போகுது. யாரை சஸ்பெண்ட் பண்ணுறது? இப்போ இந்த மாநாட்டில் அந்த புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு ஏதாவது சஸ்பெண்ட் ஏதாவது நடக்க போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல. புதுசாக வந்திருக்கிறவங்க, அதாவது புதுசாக வந்திருக்கவங்கன்னா வேந்தரா ஆக போகிறவங்க, இப்போ முதலமைச்சர் அவர்களே ஆயிருக்காங்க, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் சான்ஸே இல்லை. ஏன்னா அது உச்ச நீதிமன்றம் கொடுத்தது. உச்ச நீதிமன்றமே உங்களை வேந்தராகினதுக்கு அப்புறம் நான் எப்படி உங்களை சஸ்பெண்ட் பண்ண முடியும்? நான் அதான் பண்ண மாட்டேன். நான் பாட்டு கூலாக இருப்பேன். உச்ச நீதிமன்றம் சொல்லாத மற்ற பல்கலைக்கழகங்களுக்கு நான் வேந்தராக தொடர்கிறேன். அந்த மாநாடுகளை நானே நடத்துகிறேன். நிர்வாகத்தை நானே கையில் எடுத்து நடத்துகிறேன். துணைவேந்தர்களை நாங்களே அப்பாயிண்ட் செய்கிறோம். துணைவேந்தர்களை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அந்த குழு இருக்குது. யூஜிசி கமிஷனுடைய 4வது மெம்பர் இருப்பார். அவங்க தான் வந்து அந்த தேர்வு குழு அமைத்து அதில் தான் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். டீன் நான் என்ன சொல்கிறேன், எவ்வளவோ யூனிவர்சிட்டிஸில் வந்து இன்றைக்கி வந்து நிதி நிலைமை படுமோசமாக இருக்குது. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் அடுத்த மாதம் சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது. சென்னை பல்கலைக்கழகம் பயங்கர லாஸில் போயிட்டுருக்கு. எல்லாமே கொஸ்டின் மார்க் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெருவாரியான டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கன்சாலிடேட்டட் பேல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் கிடைக்குமா இல்லையாங்கிறது கூட தெரியாது. இப்போ பணம் இவ்வளோ வர்றது எங்கே போகுது அந்த பணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எப்படி இந்த மாதிரி நிர்வாக சீர்கேடு அமையும்? அதாவது வேந்தர் வந்து ஆளுநராக இருந்த போதும் கூட இதெல்லாம் வேந்தர் கட்டுப்பாட்டில் வருது அப்படின்னு சொன்னால், இப்போது இவர் வேந்தர் ஆகிட்டார். நீங்கள் வந்து அதை சீர்திருத்தம் பண்ண முடியுமா? ஒரு அரசு இந்த பல்கலைக்கழகங்களுக்கு வேண்டிய நிதி உதவியை கொடுத்ததாங்கிற கேள்வி. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கே கூட நிதி கொடுக்காம அவன் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பல்வேறு பணியிடங்களை வந்து அவங்க நிரப்பாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அவர் ரொம்ப நாளாகவே இருக்கிற குற்றச்சாட்டு தான். ஆசிரியர்கள் நியமனம் கிடையாது. சாதாரண செக்யூரிட்டி கூட ப்ராப்ளமாக இருக்குது. அப்படிங்கும்போது இதெல்லாம் தான் நீங்கள் வந்து பார்க்கணுமே தவிர, அரசுக்கு வந்து இதெல்லாம் தான் பொறுப்பு இருக்கே தவிர, அதை விட்டுவிட்டு ஆளுநரோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன், பிரதமரோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன், அது என்னது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து வெட்டி பேச்சு தான். அதாவது சும்மா வாய்ச்சவடாதாக தான் இருக்கும். இதுதான் நிர்வாகங்கிறது. ஆனால் டிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியராக சொல்ல முடியும், அவங்க வந்து என்றைக்குமே நல்ல நிர்வாகம் கொடுத்தது கிடையாது. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.